மேம் ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் வந்து சில்க் கட் பேங்கிளோட அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்லஸ் மேக்கிங் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பேச்சஸ் ரெடி பண்ணி அதை எப்படி வந்து நெக்லஸாக மாற்றன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து உங்கள் நெக் சைஸை பொறுத்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். மேக்ஸிமம் 8 தான் தேவைப்படும். மேக்ஸிமம் சொல்கிறேன், நீங்கள் மினிமமாக எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மினிமமாக எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாடல் எடுத்திருக்கேன், ஐ ஷேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம். நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் நடுவில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக பேசிக்கில் ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணுறது தான். நடுவில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒயிட் ஆல்ரெடி வந்து நான் 7 ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒயிட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஐ ஷேப் இருக்குல்ல, ஐ ஷேப்பை வந்து இதை சுற்றி அப்படியே வந்து ஃபில்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேப் தெரியக்கூடாது. கேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இதுக்கு ஃபினிஷிங் நமக்கு நல்லா இருக்காது. இது ஓவரால் முடிஞ்ச பிறகு நம்ம நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுப்போல, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஐபின் யூஸ் பண்ணி வேக்ஸ் சீட் யூஸ் பண்ணி நிறைய வேலை இருக்குது. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லிக் கொடுக்குறேன். இன்கேஸ் யாராவது புதுசாக அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஆக்சசரி மேக்கிங் கிளாஸை 100 ரூபாய் பேமெண்ட்டுக்கு படிக்கணும் ஆஃபரில் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மேம். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டு விட்றேன். நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த பேங்கிள் கிளாஸில் இருக்கவங்களுக்கு நான் ரேட் ஃபிக்ஸிங் கிளாஸ்ன்னு அப்லோட் பண்ணல, அதையுமே நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்படி தான். இப்போ மொத்தம் எத்தனை பேச்சஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னா 8 பேச்சஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி தான். கேப் ஏதாவது தெரியுதா? எந்த கேப்புமே இருக்காது. இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் இருக்கணும். இது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது ஃபஸ்ட் நல்லா ட்ரை ஆகட்டும். ஓவரால் நல்லா காய விட்டு எடுத்த பிறகு இது எப்பவும் போல தான் பேச்சஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா பெருசில் கட் பண்ணி எடுத்த பிறகு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஓஹெச்பி ஷீட் இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு இது எல்லா பேச்சஸையும் காட்டுறேன். இந்த மாதிரி பேச்சஸை நான் சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு அந்த விளிம்பாக தெரியும் பார்த்தீங்களா, அது மாதிரி சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணால் தெரியாது. இல்லை நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணுறதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேச்சஸ் மட்டும் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஐபின் வந்து நான் 2 கட் பண்ணி எடுத்து 2 ஹூக்கு எப்படி மடக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா B7000 க்ளூ இருக்குல்ல, B7000 க்ளூவை இந்த மாதிரி சென்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் அப்ளை பண்ணிவிட்டு இங்கனக்குள்ளே இப்படி ஒன்று நான் எப்படி பண்ணுறேன்றதை ஃபஸ்ட்டு கிளியராக பாருங்கள். இப்படி பண்ணிவிட்டு இருங்க, இப்படி பண்ணிவிட்டு இந்த சைடு ஒன்று. ஏன்னா நம்ம நெக்லஸ் தானே மேக் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து ஒன்று நம்ம லாக் பண்ணணும். நம்ம வந்து இப்படி படுக்க வசமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இதை வந்து அந்த கொக்கியில் மாட்டி இதை வந்து அந்த கொக்கியில் மாற்றிக்கலாம். இப்படியே இதை வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து பேக் சீட் யூஸ் பண்ணணும். இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொன்று வந்து ஐபின் வந்து இவ்வளோ லென்த்தாக தானே இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஐபின்னு இதை எக்ஸாக்டாக இப்படி பாதி இருக்க மாதிரி ஒரு கட் பண்ணிக்கிறேன். அது பயங்கரமாக தெரிச்சு போகும். ஸோ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். முடிஞ்ச பிறகு இந்த ஒரு சைடை இந்த மாதிரி நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி ஒரு ட்விஸ்ட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை நேராக்கிடலாம். ட்விஸ்ட் பண்ண பிறகு இப்படி ட்விஸ்ட்டாக இருக்குல்ல, இதுக்கடுத்து இதை நேராக்கிடலாம். இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக தான் சார்ஜ் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது. ஃபினிஷிங் ப்ராடக்டை பார்க்கும்போது ஓகே, ஆனால் நமக்கு வேலை எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு ஐபின்னையே 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான். 2 கட் பண்ணி மடக்கி விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் அப்ளை பண்ணி, அப்பா சொன்ன மாதிரி இதை எப்படி வைப்பீங்க, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கணும். ஏன்னா நம்ம கொக்கியில் தானே மாட்டணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பேச்சஸும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். ஓவரால் 2 சைடுமே ஐபின் வச்சுட்டேன். ஐபின் வச்ச பிறகு எப்பவும் போல தான் பேக் சைடு நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பேக் சீட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பேக் சீட்டுக்கு திரும்ப நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்குல்ல, அந்த எக்ஸஸாக இருக்கிறதால லைட்டாக ட்ரிம் பண்ணிடலாம். கீழே தெரியக்கூடாது நமக்கு. ஸோ லைட்டாக ட்ரிம் பண்ணி பேக் சீட் யூஸ் பண்ணி நல்லா அதை செக்யூட் பண்ணிக்கிறேன். செக்யூட் பண்ணால் தான் நம்மளால் அடுத்தடுத்து வேலை செய்ய முடியும். இதோட ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 2 பக்கமும் நாட் அட்டாச் பண்ணியிருக்கோம். பின்னாடி பேக் சைடு பார்த்தாலும் நமக்கு பேக் சைட் இருக்கும். இந்த மாதிரியுமே இந்த 8ஐயும் திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓவரால் பேக்கில் ஃபுல்லாக நம்ம காஞ்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரியுதா, இந்த இதில் ஒரு சைடு ஓப்பன் பண்ணி இந்த இதில் ஓப்பன் பண்ணி இப்படி நம்ம அட்டாச் பண்ணிடணும். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நோஸ் பிளேயர் இருக்குல்ல, நம்ம நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி இந்த சைடை ஒன்று ஓப்பன் பண்ணி விடுறேன். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டு இந்த இதோட லாக் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு தான் ஓப்பன் பண்ணணும், எல்லா சைடும் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேக்ஸ் சீட்டு க்ளூ எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி இருக்க மாதிரி பார்த்து மாற்றிடுங்க. பேக் சைடு ஆகிற போது. ஸோ இங்கே ஒரு லாக்கு,
இதை லாக் கொடுத்துடணும். ஒன்றுமே இல்லை, அந்த செயின் மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். இங்கே முடிச்சிட்டேன்னா திரும்ப என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி பார்த்துட்டு இதை லாக்கில் போட்டுட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது நம்மளோட செயின் இப்படி தான் இருக்கும் நெக்லஸ்ஸு. இது மாதிரி 8யும் லாக் பண்ணிட்டு காட்டுறேன். ஓவரால் ஃபுல்லாக முடித்த பிறகு நம்மளோட நெக்லஸ் இப்படி தான் ரெடி ஆகிருக்கும். இங்கே வந்து லாஸ்ட்டில் இங்கிட்ட ஒரு ஹூக் இருக்குல்ல, இதில் வந்துட்டு அந்த நம்ம நெக்லஸ்லாம் ஒன்று போடுவோம்ல பின்னாடி ரோப் மாதிரி அட்டாச் பண்ணி, அதை நம்ம யூஸ் பண்ணி அப்படியே வியர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல். இது வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு 550 600 வரைக்குமே நம்ம சார்ஜ் பண்ணி வைக்கலாம். இது நெக் பீஸெல்லாம் போடும்போது பார்க்குறக்கே செம்மையாக இருக்கும். பேக் சைடு நமக்கு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து நெக் பீஸாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக, நல்லா ஒரே இடத்துல நல்லா கச்சி நிற்காமல் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, பார்க்குற சூப்பராக இருக்கும். எனக்கு டிட்டோ இதே மாதிரி ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. பாய்.